தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நமது தந்தை தொலைக்காட்சிக்கு அளிக்கும் பிரத்யேக பேட்டியை காணலாம். ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சிக்கு டிவி சின்னம் ஒதுக்கப்பட்டு அதிலே நாங்கள் போட்டியிட்டோம். எனவே 2016 ஆண்டு இப்பொழுது நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சிக்கு டிவி சின்னத்தையே ஒதுக்கி தந்திட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தை முறையாக அணுகினோம். கடந்த 30ஆம் தேதியன்று இந்திய தேர்தல் ஆணையம் புதிய தமிழகம் கட்சிக்கு டிவி சின்னத்தை ஒதுக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த தேர்தல் இந்த டிவி சின்னத்தை நான் இப்பொழுது அறிமுகம் செய்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் அமையப்பட்டிருக்கிற கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி, கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி ஆகிய தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 தொகுதிகளிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் டிவி சின்னத்திலே போட்டியிட இருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளுக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய 60 தொண்டர்கள் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட்டணியிலே 4 இடங்கள் ஒதுக்கப்பட்ட பிறகு இன்னும் கூடுதலாக எண்ணற்றோர் விருப்ப மனு செய்வதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். எனவே பலருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் வருகிற 13ஆம் தேதி வரையிலும் அவர்களுக்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டு 13ஆம் தேதிக்குள் அனைத்து மனுக்களையும் பெற்று அன்றே பரிசீலித்து ஏப்ரல் 14ஆம் தேதி ஏப்ரல் 14 அன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்.